ஸோ இந்த வீடியோவில் ஒரு நமக்கு இருக்கிற 42 நாள் அதில் வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு யூனிட்டுன்ற விதம் நம்ம படித்தோன்னா எப்படி நம்மளோட சிலபஸை முடிக்கலான்ற மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு கடைசி ஸ்கெடியூலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூனிட்டு 6 days வச்சு பிரித்து கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக படிக்கிறவங்க கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலாக தமிழுக்கு 2 hour, ஜிஎஸ்க்கு 2 hour, பிஒய்க்கு 1 hour, மேக்ஸ் 1 hour, ஒரு 6 மணி நேரம் குறைந்தபட்சம் எடுக்க பாருங்கள். அதிகமாக நான் டைம் எடுப்பேன்னா தமிழ் 3 மணி நேரம், ஜிஎஸ் 3 மணி நேரம், பிஒய்க்கு 1 மணி நேரம், மேக்ஸுக்கு 2 மணி நேரம், ஒரு 9 மணி நேரம் வரும். ஸோ குறைந்தபட்சம் இந்த டைமையாவது நம்ம எடுக்கணும். அப்போ தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் ஏரியா, வெயிட்டேஜ் ஏரியா எல்லாமே கவர் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம மேக்ஸுக்கு போயிடலாம். மேக்ஸ் வந்து வேர் டு ஸ்டடி ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். வீடியோ வேணும் அப்படின்றவங்க ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இதை நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதுவெல்லாம் நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ். இது வந்து போன வருஷம் சிலபஸில் இருந்தது, இப்போ இல்லை, ஆனால் இன்டர்லிங்க்டாக இருக்குது. ஸோ இதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ அது சிம்பிளிஃபிகேஷனும் பர்சன்டேஜும். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 3 days தான் முடிக்கணும், பர்சன்டேஜ் ஒரு 3 days தான் முடிக்கணும். அதுக்கு கூடவே வந்து ரீசனிங் வந்து ஒரு டாபிக், லாஜிக்கல் ரீசனிங்கில் உள்ள ஒரு டாபிக் சேர்த்துக்கோங்க. அது வந்து மொத்தமாக 6 days. ஸோ நீங்கள் யூடியூப்லேயே பிஒய்க்யூ சிம்பிளிஃபிகேஷன் போட்டாலே உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். லாஜிக்கல் ரீசனிங் போட்டால் வீடியோஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டாபிக் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு இந்த மாதிரி பிஒய்க்யூ சம்மையும் எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பிஒய்க்யூ வீடியோ எடுத்து பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த மாடலில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6 days சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், லாஜிக்கல் ரீசனிங். ரெண்டாவது 6 days எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு 3 days, ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு 3 days, பசில் வந்து 6 days எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு செகண்ட் 6 daysல எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பசில். இந்த பேஜ் வந்து அப்படியே வந்து நிறுத்தி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கோ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இது வந்து ஃபஸ்ட்டு 6 daysக்கு, இது செகண்ட் 6 daysக்கு. தேர்டு 6 day எஸ்ஐசிஏ, ஏரியா வால்யூம், டைஸ். அடுத்த 6 daysல டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், விஷுவல் ரீசனிங். அடுத்த 6 days நம்பர் சிஸ்டம் அண்ட் ப்ராபபிலிட்டி, ஆல்ஃபா நியூமரிக். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்பர் சீரிஸ். இது 3 days தான். மொத்தமாக நம்ம 33 days எடுப்போம். 33 daysக்கு அப்புறம் 9 days நம்ம ரிவிஷனுக்கு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ரீசனிங்கில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் இங்கே வந்து ஒவ்வொரு இதுலேயும் சேர்த்துருக்கேன். ஸோ மேக்ஸ் நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து மேக்ஸுக்கு 42 days. மேக்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஜிஎஸ் போகலாம். யூனிட் 2 பார்த்தோன்னா ஜாகிரஃபி, 10th, 11th, 12th. 10th கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ரொம்ப முக்கியம். இதே லெசன் எக்கனாமிலே ரிப்பீட் ஆகும், அதனால தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்க லெசன்லாம் வேறு எங்கேயாவது ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த ரவுண்ட் பண்ணியிருக்க லெசன்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஜாகிரஃபிக்கு அதேமாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து 5 கொஸ்டின் வரும். 1 week தான் டைம். ஜாகிரஃபிக்கு 1 week கொஞ்சம் அதிகம் தான், 6 days. சரியா? சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த லெசனுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்தது யூனிட் 3 எடுத்துக்கிட்டோன்னா 10 கொஸ்டின் வரும். ஸோ இதுவும் வந்து 9th, 10th, 11th, 12th ஆர்டரில் முடிச்சுட்டு அப்புறம் 6th, 7th, 8th வாங்க. இதில் வந்து தலைவர்கள் பற்றியும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். தலைவர்கள் மீன்ஸ் இந்த இருக்குது பாருங்கள், யூனிட் 3 ஜவஹர்லால் நேரு, வஉசி, பாரதியார். ஸோ இவங்களை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் படிச்சுக்கோங்க. பிஒய்க்யூவும் படிச்சுக்கோங்க. இதுக்கும் 6 நாள் தான் டைம். பாலிட்டியும் அதே மாதிரி தான். கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் வரும். பாலிட்டியிலேருந்து எதையுமே மிஸ் பண்ண முடியாது. 8th, 9th, 10th, 11th, 12th முடிச்சுட்டு 6th, 7th வாங்க. பிஒய்க்யூ படிங்க. நான் ஏன் 6th சோஷியல் டேர்ம் 1 லெசன் 1 எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா நான் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே வேர் டு ஸ்டடியில் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்படியே நான் வைக்கும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. 8th சோஷியலில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த லெசன் அப்போ வேறு எங்கேயோ ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த லெசன்ஸ்லாம் நல்லா படிங்க. 8th, 9th, 10th வந்து எல்லா லெசன்லேயுமே நம்ம நல்லா படிக்கணும். கொஸ்டினும் இது வந்து 15 கொஸ்டின். ஸோ கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏரியா, பாலிட்டி வெயிட்டேஜ் உண்டு, நல்லா படிங்க. எக்கனாமி அதே மாதிரி கொஸ்டின் வந்து 20 கொஸ்டின் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினும் எக்கனாமியில் நிறைய வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் படிங்க. எக்கனாமி பார்த்தீங்கன்னா 9th, 10th மட்டும்தான் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 9th, 10th. ஜாகிரஃபி பாருங்கள். ஜாகிரஃபிலையும் 10th இதே லெசன் ரிப்பீட் ஆச்சு. இது எழுதியிருக்கேன். ஜாகிரஃபிலையும் படிப்போம். ஸோ ஜாகிரஃபி இந்த லெசன்ஸில் நல்லா படிங்க. 11th எக்கனாமி இந்த லெசன்ஸ் வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆச்சு, அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ எக்கனாமி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இது வந்து 6 daysல முடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு முடிச்சிருங்க.
அட்லீஸ்ட் 11th 12th நல்லா படிங்க. எல்லா இடமே படிக்கணும். பிஒய்க்யூ படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி வித் தர்ஷினி, இந்த 2 சேனல் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ டைம் இல்லை, தனியாக எடுத்து படிக்க முடியலன்றவங்க இந்த சேனலில் போயாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம டைம் ஒதுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். யூனிட் 6 வந்து நம்ம பழைய சிலபஸ் படி யூனிட் 8 கொஸ்டின் நமக்கு 20 கொஸ்டின் வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும், திருக்குறள் இருக்கும். 6th நம்ம தமிழ் படிக்கும்போதே நல்லா படிச்சிட்டோம்னா இந்த 6th யூனிட்டுக்கும் உதவும். ஸோ திருக்குறள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டெய்லி 5 குறள் படிச்சிங்கன்னா 40 நாளில் நம்ம திருக்குறளே முடிச்சிடலாம். இங்கே வந்து திருக்குறள் கொஸ்டின்ஸும் வரும். ஸோ அது போக என்னெல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கள், 9th எழுதியிருக்கேன். ஸோ 9th 10th இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறத நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அது போக இருக்கிற 11th 12th எல்லா யூனிட்ஸ்லேயுமே முக்கியம். ஸோ எல்லாம் ஒரு 6 டேஸில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிஒய்க்யூ படிங்க. பிஒய்க்யூ இல்லைன்னா வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பிஒய்க்யூ பாருங்கள். ஸோ மேக்ஸுக்கு சொல்லிட்டேன், யூனிட் 2 சொல்லிட்டேன், யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 சொல்லிட்டேன், யூனிட் 6ம் சொல்லிட்டேன். ஸோ ஜிஎஸ்க்கு சயின்ஸ் மட்டும்தான் நான் சொல்லலை. சரி, அப்புறம் தமிழ் சொல்கிறேன். சயின்ஸ் ஏன் சொல்லலைன்னா 5 மார்க்குக்கு நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே படித்தவங்கன்னா படிங்க, புதுசாக படிக்கிறவங்கன்னா பிஒய்க்யூ படிங்க, இல்லை 10th சயின்ஸ் படிங்க. ஸோ ஜிஎஸ் வந்து என்னென்ன படிக்கணும்னு பார்த்துட்டோம். ஸோ என்ன ஆர்டரில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலிட்டி படிங்க, எக்கனாமி படிங்க, யூனிட் 6 படிங்க, அப்புறமா யூனிட் 3, அதுக்கப்புறமா யூனிட் 3, அப்புறமா யூனிட் 2 ஜாகிரஃபி. யூனிட் 2 ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபியாவது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம படிக்கிறது வெயிட்டேஜ் ஆர்டர்னு சொல்லலாம். சரி, இப்போ தமிழுக்கு சொல்கிறேன். தமிழுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டும் 6 டேஸ் தான், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்ன இருக்கும், இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில், நகர லகர, அப்புறம் இனவெழுத்து, சுட்டெழுத்து, வேர்ச்சொல், இதெல்லாம் ஒரு 1 வீக்கில் முடிச்சிடலாம். ஸோ 25 மார்க்ஸுக்கு இருக்குது. 6 டேஸில் இதை முடிச்சிருங்க. அழகு 2 15 கொஸ்டின். அதுவும் அதே மாதிரி எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியெலாம் ஒரு நாள் விட்டு விட்டாது படிங்க. நான் இங்கே எழுதியிருக்கேன், டெய்லி படிக்கிறது, ஒரு நாள் விட்டு விட்டு படிக்கிறதுன்னு எழுதியிருக்கேன். ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகக்கும் நமக்கு உதவும். ஓரெழுத்து ஒரு மொழி, வல்லினம் மிகுமிடம் மிகா இடம், இலக்கண குறிப்பு, கலைச்சொற்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், இதெல்லாம் வந்து டெய்லி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லை ஒரு நாள் விட்டு விட்டு பாருங்கள். திருக்குறள் டெய்லியுமே 5 குறள் வச்சு படித்தோன்னா 200 குறளையும் படிச்சிடலாம், பொருள் அணி விளக்கத்தோட. சரி, அழகு 2ல் என்ன படிக்கணும்னு சொன்னோம், எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் இதுவும் 6 டேஸில் முடிச்சிடலாம். அழகு 3 15 கொஸ்டின் வரும், இதுவும் ஒரு 6 டேஸில் முடிச்சிடலாம். அழகு 4 வந்து 10 கொஸ்டின். இதுக்கு கூடயே நம்ம அழகு 1ஐயும் 2வையும் சேர்த்து படிச்சிடலாம். அழகு 4 வந்து கலைச்சொற்கள் தான். கலைச்சொற்கள் நம்ம டெய்லியுமே படிங்கன்னு சொன்னனால இதில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த 1ஐயும் 2வையும் நீங்கள் ரிவிஷனுக்கும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு 6 டேஸ். அப்புறம் 5வது 6வது அழகு பார்த்தீங்கன்னா, 5வது அழகில் 15 கொஸ்டின், 6வது அழகில் 5 கொஸ்டின். இது வந்து பத்தியை படித்து விடையளிக்க அப்படி இருக்கும்ல அது. அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சேர்த்து இந்த அழகு 5ஐயும் சேர்த்து. 5ல் என்ன வரும்னு பார்த்தோம்னா, அழகு 5ல் தான் வாசித்து புரிந்து எழுதுதல். சரியா, பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட 2மே அப்போ ஈஸி தான். ஸோ மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகளின் பொருளறிதல் 2மே கொஞ்சம் படித்தா ஈஸி தான். ஒரு 6 டேஸில் நம்ம முடிச்சிடலாம். 7th அழகில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கும். கொஞ்சம் அறிஞர்களை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். பாவாணர், ஜீவ், வீரமாமுனிவர். ஸோ இது வந்து திருக்குறள் டெய்லி படிங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி படிச்சிங்கன்னா தான் இது உங்களுக்கு ஒரு 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ் ஃபஸ்ட்டு படிங்க, மேக்ஸ் படிங்க, ஜிஎஸ் வந்து இந்த வெயிட்டேஜ் ஆர்டரில் படிங்க. ஓகேவா? எல்லாம் பிஒய்க்யூக்கு 1 hour எடுத்துக்கோங்க. பிஒய்க்யூ ரொம்ப முக்கியம். நம்மளோட குரூப் 2 பரீட்சையை பொறுத்தவரை புக்கில் இருந்து ஒரு 70-80% கொஸ்டின் வந்ததுன்னா பிஒய்க்யூ நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதர் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வருது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பிஒய்க்யூவை மிஸ் பண்ணாதீங்க. வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படிங்க. ஸோ ஒரு 6 டேஸில் ஒரு யூனிட் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, வெயிட்டேஜ் ஏரியா படிங்க. 10th 11th 12th ஏரியாலாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வீக் வந்து பாலிட்டி எடுத்துக்கோங்க, அது கூட தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட் எடுங்க. அடுத்த 2வது வாரம் 6 நாள் வந்து எக்கனாமி யூனிட் 2 எடுங்க. ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு யூனிட் எடுங்க. யூனிட்ஸ் வந்து இந்த ஆர்டரில் போனால் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் படி வரும் எனக்கு ஒரு ஒப்பீனியன். இல்லை உங்களுக்கு
என்ன யூனிட் பிடிச்சிருக்கோ அந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே படிக்கணும். ரிவிஷன் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ரிவிஷன் இந்த ஒரு வாரம் ஜிஎஸ்க்கு ரிவிஷன் இருக்கும். இதில் பெண்டிங் டாபிக்ஸ் கூட நீங்கள் முடிச்சிடலாம். கடைசி வாரம் ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 42 நாளை 6 6 6ன்னு வீதம் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படித்தோன்னா நமக்கு முடிக்க முடியும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோவில் நான் எல்லா ஜிஎஸோட எல்லா இதுவுமே இப்படி காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ நான் பேசும்போது அப்படி நிறுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் டைம் அதிகமாக இழுத்துட்டு போகும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ யாருக்கா ஒருத்தருக்காவது பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.